இந்தியாவில் உள்ள ராகுல் காந்தி. ஸோ ராகுல் காந்தி இப்போ தான் ரீசெண்டாக வந்து விசிட் பண்ணிட்டு போனார். அப்படி என்னடா இங்கே இருக்குது, அப்படி இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பார்க்க வந்திருப்பார். டிக்கெட் 30. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் நண்பன், நான் உங்கள் டிவைஜி. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காரம்புழா டேமில் இருக்கோம். அது இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் தான் ரொம்ப ஸ்பெஷல். பின்ன நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகிறதுக்கு இங்கே வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் உள்ள ராகுல் காந்தி. ஸோ ராகுல் காந்தி இப்போ தான் ரீசெண்டாக வந்து விசிட் பண்ணிட்டு போனார். அப்படி என்னடா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பார்க்கலான்னு வந்தேன். ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பெரிய கார்டன் பிளேஸு, ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, அட்வென்ச்சராக என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸு. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான், வெறும் 30 ரூபா தான். ஆனால் உள்ள தரமான சம்பவங்கள் நிறையா இருக்குது. அதுக்கெல்லாம் தனித்தனி சார்ஜஸ். ட்ரம்போலின் பார்க்கா? குட்டீஸ் வந்து இந்த ஜம்ப் பண்ணி விளாட்றதுங்க. பட் நமக்கு பெரிய பசங்களுக்கு இருந்திருந்தால், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தா இறங்கி உள்ள தரமாக கொலுசி ஜாலி பண்ணியிருக்கலாம். நம்ம வந்துட்டு கேரளா ரைடில் மோட்டோ விலாகு பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு மவுண்ட் வச்சு ஜஸ்ட்டில் கேமரா மாட்டி விலாக் பண்ணலாம். ஆனால் ஜஸ்ட்டில் கேமரா மாட்டுறதுக்கு நம்மகிட்ட கோப்ரோ இல்லை, மொபைலில் தான் விலாக் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரம் கோப்ரோ வாங்கிட்டு பண்ணுறோம். அதனால நம்ம வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்ததை மோட்டோ விலாகில் பண்ணல. இப்போ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் வீடியோவை தான் போட போகிறேன். எக்ஸ்ப்ளோர்னால் இங்கே வந்துட்டு இந்த காரம்புழா டேமில் என்னென்ன இருக்குது, எப்படிலாம் இங்கே வந்தால் ஜாலி பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் காமிக்க போகிறேன். நம்ம எப்பயுமே சோலோ ரைடர் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. மனசுக்கே நிம்மதியாக தனிமையாக ஒரு ஃபீல். அது வந்து ஒரு ஜாலி ஃபீல் தான், என்ஜாய்மெண்ட் ஒரு ஃபீல் தான். நம்ம வந்து எதையோ மறந்து நினச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். உண்மையாக சூப்பராக இருக்குங்க. நல்ல காற்று, அருமையான இடம். இது ஏதோ ஃப்ளையிங் சினிமான்னு போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. சரி, நானும் சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுற ஒரு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அங்கே ஒன்றும் அவ்வளோ பெருசாக நல்லா இருக்குன்னு தோணலை. ஓகே, வாங்க சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு கார்டன் பிளேஸுங்க இது. சுற்றி ஃபுல்லாக கார்டன் மாதிரி ஒரு பிளேஸ் தான். ஒரு சைடு ஃபுல்லாக இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருந்தாலும், ஒரு சைடு இந்த மாதிரி கார்டன் பிளேஸு. அதுவும் ஒரு ஃபேமிலியோடு வரும்போது நமக்கு கொஞ்சம் ஜாலியாக எல்லோரும் ரிலாக்ஸாக பேசிட்டு போகிறதுக்கான ஒரு இடம். பாருங்கள், ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. ஸோ கீழே வந்து சின்னதாக ஒரு ஆறு மாதிரி ஒன்று போகுது. இங்கே வந்து நின்று இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதுங்களாங்க, பிரிட்ஜு, பேக்கில் கார்டன். ஸோ இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு தரமாக இருக்கும். நம்ம சோலோவாக வந்தனால செல்ஃபி ஸ்டிக்கு இருக்குது, ஆனால் அதில் கிளிக் பட்டன் இல்லை. ஸோ நம்ம சோலோ வந்தனால பிக் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இங்கே ஃபோட்டோ ஷூட்டு நல்லா பண்ணலாம், சின்னதாக ரீல்ஸ் கூட எடுக்கலாம். வெல்கம் டு த காரம்புழா டேம். இப்போது சூப்பரான இந்த வாட்டரோட பிளேஸ் பார்க்க போகிறோம். உண்மையாகவே வர்த்தாக இருக்குங்க. இங்கே வந்ததில் இதுவும் கூட ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டியிருக்காங்க, நீந்தான் இருக்கான்னு தான் தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது. ஏன் அமைதியாக க்ரௌடு கம்மியாக இருக்குது இவ்வளோ நல்ல பிளேஸுக்கு அப்படின்னு பார்த்ததில்ல.
இங்கே விசாரித்ததில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ வந்து ரம்ஜானு நோன்பு எடுக்கிற டைம். ஸோ நோன்பு எடுக்கிற டைமில் இந்த வெயிலில் வந்து அவங்களுக்கு அடைஞ்சால் எக்ஸ்ட்ரா டயர்டு தான் ஆகும். ஒரு பகல் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கணும் இல்லைங்க. அவங்களும் 48 நாள் நோன்பு எடுத்து அவங்க சாப்பிடாம இருந்து நைட்டுக்கு தான் போய் சாப்பிடுவாங்க. ஸோ டயர்டு அதிகமாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நோன்பு டைமில் இந்த மாதிரி அதிகமாக ஆக்டிவிட்டீஸ் வெளியே வரமாட்டாங்க. பாருங்கள், ஜிப்லைனு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வழியிலே டேரெக்டாக அவ்வளோ தூரம் போகுதுங்க. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 800 மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அப் அண்ட் டவுன் சேர்த்து. இங்கேருந்து போகிறதே 400, கண்டிப்பாக 800 மீட்டர்ஸ் இருக்கும். செம்மல இவ்வளோ பெரிய இந்த பாலத்துக்கு அடியிலலாம் போகும்போது இந்த வியூவோட சூப்பராக இருக்கும். ஆனால் ஈவினிங் டைமில் போகணும், ஒரு 6 o'clock மேலே போகணும், இல்லாட்டி மார்னிங் ஒரு 8 o'clock போகணும். அந்த டைமில் நல்லாயிருக்கும் கிளைமேட்டுக்கும். நம்ம போனால் எக்ஸ்ப்ளோர் அந்த ஃபீலிங்கை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதை அனுபவிக்கணும். அப்போ தான் நம்ம இந்த ரைட் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மொட்டை வெயிலெலாம் வந்து போயிடாதீங்க. நானே வந்தேன், நல்லாயிருக்கும் போகலான்னு பார்த்தேன், பட் அந்த வெயில், ஸோ அதனால் போகல. பாருங்க, ஒருத்தவங்க அந்த பெரிய தூரம்னா ஊஞ்சலில் போகிறாங்க. ஸோ அவங்கள நான் உங்களுக்கு எப்படி போகிறாங்க, அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கெங்க பின்னாடி இழுத்துட்டாங்க, அவங்கள பின்னாடி போகிறாங்க. ஐயோ, அந்த மாதிரி எங்க அவ்வளோ ஆகிட்டு போயிட்டாங்க. பயம். ஐயோ, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. நம்ம வந்துட்டு தனியாக இந்த மாதிரி ரைட்லாம் தனியாக போனால் அது வந்து அவ்வளோக்கு நல்லா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி போகணும். அப்போது அதோட வைபே வேறங்க. சவுத் இந்தியன் ஒன் அண்ட் ஒன்லி டிஸ்டரா, அப்படியா? இதில் என்ன விஷயம் இருக்குது? ஓ, இது மேலே கீழே சுற்றி சுற்றி வருமா? இந்த வியூவே தரமாக இருக்குல்ல. இந்த ஆக்டிவிட்டியில் போயிருக்கீங்களா? எனக்கு சின்னதுலேருந்து இந்த ஆக்டிவிட்டியில் போகணுன்னு ஒரு ஆசை தான். ஏன்னா அது ஊஞ்சல் மாதிரி அப்படி சுற்றி சுற்றி வரும், செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் பட் நான் இன்ன வரைக்கும் போனதில்லை. இன்றைக்கி வந்திருக்கேன், இன்றைக்கி போகலான்னு பார்த்தேன். பட் இந்த வெயிலில், அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, தனியாக வந்தனால இதில் போனால் அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்காது. ஸோ போகல. பாருங்கள், இது ஒரு வாட்ச் டவர் மாதிரி, நல்ல இங்கேருந்து ஃபுல் வியூவும் பார்க்குறதுக்கு ஒரு வாட்ச் டவர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதில் போகலாம். நம்ம போயிட்டு மேலே அந்த வியூ எப்போ இருக்குங்கிறத பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல இங்கேயே. வியூ வேறு லெவலில் இருக்குல்லங்க, செம்ம வியூ. அங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த காலம்புழா டேமில் மெயினான பிளேசஸ்லாம் ஏதோ, ஸோ அது எல்லாத்தையுமே அங்கேருந்து பார்த்துடலாம். அங்கே இன்னும் அந்த டேமை பக்கத்தில் போய் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஃபுல்லாக காமிக்கிறேன். வாவ், காலம்புழா டேம் செம்ம பெருசாக இருக்குல்லங்க. அம்மா, மீன்லாம் பிடிக்கிறாங்கங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காரு இவர். இந்த வியூ வேறு லெவலில் இருக்குங்க. நான் கடலுக்கெலாம் போனதில்லை, ஆனால் இவ்வளோ பெரிய டேமு, செம்ம பெருசு. நான் பார்க்குறதுல ரொம்ப பெரிய டேமுன்னு கூட சொல்லுவேன். ஆனால் அந்த சைடு ஃபுல்லாக க்ரீனிஷாக வேறு லெவலில் இருக்குது. இந்த சைடு அங்கிட்டு மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு லாங்கில் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஏன் இதெல்லாம் இன்னும் அங்கிட்டு கரை வரைக்கும் அலௌடு இல்லைன்னா, இப்போதைக்கு தண்ணி கம்மி, ஸோ அங்கே வரைக்கும் அலோவ் பண்ணலாம். ஆனால் மழை டைம் ஆகும்போது அங்கே எல்லாம் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா
அந்த தண்ணி வந்து இங்கே வரைக்கும் வந்துடும் நினைக்கிறேன். பாருங்கள், மழை டைம்லலாம் இங்கே வந்துடும்ல, ஸோ அதனால தான் அலோவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனால் கரெக்டான இடம் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணிக்கு மேலே நின்று பார்க்குற மாதிரி ஒரு வியூ இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அடிக்கிற வெயிலில் பகல் டைம் மட்டும் வந்துடாதீங்க, ஏன்னா இப்போ செம்ம வெயில். ஐயோ கொளுத்துதுங்க வெயிலே. அதனால் நாம் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு ரைட் பண்ணி வந்தோம். ஸோ அதனால் இங்கே வரத்துக்கு இந்த வெயில் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே காலையில் டைமும் இல்லாட்டி ஈவினிங் டைமில் வாங்க. வெயிலில் வந்து மாட்டிடுறீங்க, எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியாது, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் அதிகமாக எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் காலையில் இல்லாட்டி ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா தான் அங்கே கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லாம் பார்க்குறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க, க்ரௌடாக இருக்கும். அந்த டைமில் வந்து நிறையா ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக ஆக்டிவ்லேயே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். செமையாக இருக்குல்லங்க இதில் நடக்கிறதுக்கு. பாருங்க, ட்ரம்போலின் பார்க். இங்கே வந்து குதிக்கலான்னு ஒரு ஆசை தான், ஆனால் 40 kg உள்ளவங்களுக்கு மட்டும் தான் பண்ண முடியுமா. ஸோ நம்ம வந்து 40 கொஞ்சம் அதிகம், 50 52. ஸோ குதிக்க முடியாது. ஒரு ஆக்டிவிட்டி சரி பண்ணலான்னு பார்த்தா அதுவும் முடியலைங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்துடுங்க, சொலவாக வந்துடாதீங்க. சாமி அப்படியே அமைதியாக செம்ம காத்தோடு வந்து உட்காந்துட்டேங்க. ஏன்னா ஃபுல்லாக வெயில் தானே, கண்ணே கூசிடுச்சு, இவ்வளோ நேரம் நடந்ததில்லை. ஆனால் இங்கே வந்தோடனே நான் அந்த சில்னஸ் காற்று செம்மையாக அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்குது. பாருங்க, எல்லாம் கொஞ்சமாக தான் இருக்காங்க பீப்புள்ஸ், ஆனால் வாக் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல எங்கள் ப்ளேஸு, மரத்துக்கடியில். ஃபேமிலியோடு வாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் ஆக்டிவிட்டீஸ்க்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஆக்டிவிட்டீஸ், அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஃபேமிலியோடு வந்தால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஃபேமிலியோடு வந்து கொஞ்சம் வைப் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக எல்லோரும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். சரி, ஓகேங்க, இதோட இந்த விலாகு இந்த இடமே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இந்த இடம் பெருசாக ஒன்றும் சுற்றி பார்க்குற அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். நான் காமிச்ச வரைக்கும் தான் இங்கே, அதுக்கு மேலே அதிகமாக எதுவும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ லாட்ஸ். இந்த விலாகை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லவ் யூ லாட்ஸ். மறக்காமல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா இந்த காலம்புழா டேமுக்கு, காலம்புழா டேமுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். வயநாடு வந்தீங்கன்னா, வயநாட்டிலேருந்து நமக்கு பக்கம் தான், கல்பட்டா பக்கத்தில் தான் எந்த காலம்புழா டேம் இருக்குது. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ லாட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த விலாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். $2 2 2 2 2 2